அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பெருவில் திருத்தந்தையின் மறைபணியை விவரிக்கும் ஆவணப்படம் லியோன் தி பெரு என்ற புதிய ஆவணப்படத்திற்கான காணொளியானது திருத்தந்தை அவர்கள் பெருவில் ஆற்றிய மறைபரப்பு பணிகளை எடுத்துரைக்கின்றது. 2025 ஆண்டு மே 8 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருஅவையின் 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாதத்தினை நினைவுகூரும் விதமாக ஜூன் 8 ஞாயிறு வத்திக்கான் சமூக ஊடகத்தால் ஒரு காணொளியானது வெளியிடப்பட்டுள்ளது. லியோன் த பெரு என்று இஸ்பானிய மொழியில் பெயரிடப்பட்டுள்ள இக்காணொளியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பெருவில் ராபர்ட் பிரான்சஸ் பிரவோஸ்ட் மறைப்பணியாளராக, பங்குப்பணியாளராக, பேராசிரியராக, உருவாக்குனராக, ஆயராக, நண்பராக பணியாற்றியதை பெருவில் உள்ள மக்களே எடுத்துரைக்கும் கருத்துக்களாக இக்காணொளியானது உருவாக்கப்பட்டுள்ளது. பெருவில் உள்ள சூலுகானஸ், ட்ருஹியோ, லிமா, கேலாவ் மற்றும் சீக்லேயோ என சிறிய மற்றும் பெரிய நகரங்கள், கிராமங்கள், மாவட்டங்கள், புறநகர் பகுதிகள், பள்ளிகள், துறவற சபைகள் போன்ற இடங்களில் திருத்தந்தை அவர்கள் மறைபணியாற்றி திருப்பலி நிறைவேற்றியது, இளையோரைச் சந்தித்தது ஆகியவை குறித்த காட்சிகளை இந்த ஆவணப்படமானது உள்ளடக்கியுள்ளது. ஆவணப்படத்தின் முன்னோட்டமான இக்காணொளியானது பல தனிப்பட்ட கதைகளை உள்ளடக்கியதாகவும் மனித வர்த்தக ஆணையம் உருவாக்குதல், கோவிட்-19 பெருந்தொற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் திருத்தந்தை முன்னெடுத்த பல நற்பணிகளையும் அவருடன் சேர்ந்து பணி செய்தவர்களின் சான்றுகளை வெளிப்படுத்தும் விதமாக உருவாகியுள்ளது. மே 8 சனிக்கிழமை அன்று 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டவுடன் ஹபேமுஸ் பாப்பம் பெருமக்கள் எவ்வாறு தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதையும் இக்காணொளியானது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.